இருக்கணும். உலகத்திலேயே நான் தான் அறிவாளின்னு பேசக்கூடாது, என்ன தவிர எல்லாரும் முட்டாள்னு பேசக்கூடாது, நான் என்ன செய்யணும் அதையே நீ செய்யணும்னு பேசக்கூடாது. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்க சிந்திப்பாங்க, நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நாம சிந்திப்போம். அதனால நான் சொல்றது மட்டும்தான் கரெக்ட், நீ தயவு செய்து அப்படிலாம் தயவு செய்தே கிடையாது. தயவு செய்து நான் தான் சொல்லிட்டேன், தயவு செய்துங்கிறது வரவே வராது, தப்பு சொல்லாது, அது பேசாது அப்படிம்பாங்க. தவறு. எதுக்கு சொல்ல வர, மற்றவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, அவர்கள் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இதை நாம புரிந்து கொண்டு இப்ப வள்ளலாரை எடுத்து பார்த்தோம்னா, வள்ளலாறுல 4 ஸ்டேஜ் இருக்கு. வள்ளலாறுல 4 ஸ்டேஜ் இருக்கு. அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு எளிய கண்ணாடியில திருவுருவத்தை கண்ட, முருகனை வணங்குகிற, நேசிக்கிற, ஒரு ஞானசம்பந்தரையும் மாணிக்க வாசகரையும் பிரிந்து விட முடியாத ஒரு சைவ சமயத்துல ஈடுபாடு உடைய ஒரு வள்ளலார். இது ஒரு ஸ்டேஜ், ஒரு ஃபேஸ் அவருடைய விஷயத்துல. 2, வடலூரும் கடலூரும் போனதுக்கு அப்புறம் சித்தர்கள் மார்க்கத்தில் அதிக ஈடுபாடும் தேடுதலும் உடைய இன்னொரு வள்ளலார். மருந்துகள் என்ன, அதுக்கு நோய்க்கு தீர்வு என்ன, என்ன மூலிகை எதுக்கு பயன்படும், என்ன மாதிரியான சுவாசம் என்ன செய்யும், வேறு அதெல்லாம் சித்தர்களோடு அவருக்கு பயிற்சி ஏற்படுகிற போது அவருக்கு அந்த அது மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் உண்டாகுது. அதுக்கு அடுத்த நிலையில தான் உண்மையிலேயே தெய்வத்தால் வருவிக்கப்பட்டவன், அதனால தெய்வ அருள் என்பது உலகத்துக்கு மக்களுக்கு வழங்கி கொடுக்க வேண்டிய ஒரு ரிலிஜியஸ் லீடர். அவரை டிக்ளேர் பண்ணல, ஆனா கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தேடுகிற ஒரு வள்ளலார். இதெல்லாம் கடந்து நிறைவில் அவர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் பயணப்பட்ட பாதை சரியல்ல என்று திரும்பி வருகிறேன். இது சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்? யாராவது நான் இத்தனை நாள் பயணப்பட்ட பாதை சரியில்லைன்னு சொல்லி திரும்பி வருவாங்களா? அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வருமா? உரைநடை பகுதியில அவர்கள் பதிவு பண்ணுகிற போது, அது பிறகு சொல்றேன், அதாவது நாம நடந்து போகிற பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதை சரியில்லாத போது திரும்பி அவ்வளவு தொலைவும் நாம வர வேண்டி இருக்கும். இத நாம என்னென்ன முதல்ல சில விஷயங்கள் செய்வோம் உலகத்துல இறைவனோடு ஏற்படுவதற்கு. பாருங்க, புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சிற்றின்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்யா அனித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் திறந்து பிரம்மானுபவத்தை பெற்று ஞானிகளும் இவ்வளவு பேர் என்னென்ன செய்யறாங்க, எந்தெந்த வகையில இறைவனை நெருங்குவதற்கு இவ்வளவு. இந்த பட்டியல்ல யார் யாருன்னு நான் விளக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெற்ற ஞானிகளும் ரைட், இவங்க மேல போறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேல போனா திரும்பி வருவாங்கன்றது. ஏன் திரும்பி வருவாங்க? அங்க சாவி எங்க விட்டு போயிட்டாங்க. இது என்னங்க சாதாரணமான வார்த்தையா? நாங்க பட்டிமன்றத்துல சொல்வோம், ஒரு 40-50 மாடி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல கீயை வாங்கிட்டு மேல போலாம் அப்படின்னு அவன் சொன்னா, ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் சார், லிப்ட் ரிப்பேர்னா. 40 மாடி லிப்ட் ரிப்பேர்னா எப்படா போறது? சரி, ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே போலான்னு, ஒருத்தர் மர்ம கதை, ஒருத்தர் காதல் கதை, அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு படி ஏறி மேல போய் 40வது மாடி அவங்க இடத்துக்கு வரும்போது கடைசியா ஒருத்தர் சொன்னா, ஒரு சோக கதை சொல்றேன், சாவி கீழே இருக்கு. அதான் சோக கதை, உலகத்திலேயே சிறந்த சோக கதை. சாவியை கீழே ரிசப்ஷன்ல வாங்கின கையோட வச்சுட்டு வந்துட்டேன்னா. இப்ப 40 மாடி ஏறிட்டு மறுபடியும் இறங்கி சாவிக்கு கீழே வரணும்னா எவ்வளவு பெரிய வேதனை. தப்பா நினைக்காதீங்க. இவர் சொன்ன ஆட்கள் யார் யாரு? புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற, உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி